இப்போ நம்ம ஹார்ட் அட்டாக் அண்ட் கார்டியாக் அரெஸ்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ஹார்ட் அட்டாக்னா இதயத்துக்கு போகிற ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் தான் மாரடைப்பு இல்லை ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லுவோம். இப்படி ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்டுக்கு நெஞ்சு வலி வரும். நெஞ்சு வலி வரும்பொழுது பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்க. அங்கே இசிஜி எடுத்து பார்த்துட்டு அதில் மிஸ்டேக் இருக்குதுன்னா ஆன்ஜியோகிராஃபி பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆன்ஜியோகிராஃபியில் அடைப்பு இருக்கிற பெர்சன்டேஜை பொறுத்து ஸ்டென்டிங் வைக்கிறதா இல்லை பைபாஸ் சர்ஜரி பண்ணுறதான்னு உங்கள் டாக்டர் உங்ககிட்ட சொல்லுவாங்க. இது மாரடைப்பு. இதே கார்டியாக் அரெஸ்ட்னா ஒரு சில பேஷண்ட்டுக்கு இதயத்துக்கு போகிற ரத்தம் சப்ளை கம்மியாகிறதுனால ஹார்ட் பம்ப் நல்லா இப்படி பம்ப் பண்ண வேண்டிய ஹார்ட்டு பம்ப் பண்ணாமல் இப்படியே நின்றுடும். அதனால் என்ன ஆகும்னா மூளைக்கு போகிற ரத்தமும் குறைஞ்சி அன்கான்ஷியஸ் ஆகி கீழே விழுந்துருவாங்க. அதுக்கு பேர் கார்டியாக் அரெஸ்ட். கார்டியாக் அரெஸ்ட் வந்து பேஷண்ட்டை காப்பாற்ற போகிறது வேறு யாரும் இல்லை, பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்க நாமளே தான். நம்ம பக்கத்தில் யாராவது ஒருத்தவங்க பேச்சு மூச்சு இல்லாமல் கீழே விழுந்துருந்தாங்கன்னா முதல்ல பல்ஸை பிடிச்சி பாருங்கள். பல்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம அவங்களோட இதயத்துக்கு மேலே நம்ம 2 கையை வச்சு வேகமாக அழுத்தும் பொழுது இதயத்தில் இருக்க ரத்தம் மறுபடியும் மூளைக்கு போய் இதய துடிப்பு மறுபடியும் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுக்கு பேர் சிபிஆர் டெக்னிக்னு சொல்லுவோம். சிபிஆர் டெக்னிக் எவ்வளோ மணி நேரத்துக்கு பண்ணணும்னா பேஷண்ட் கான்ஷியஸ் லெவல் வர வரைக்கும் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா ஆம்புலன்ஸில் நியர்பை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகிற வரைக்குமே அன்இன்டரப்டடாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது தடையின்றி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் கார்டியாக் அரெஸ்ட்டுக்கும் மாரடைப்புக்கும் உள்ள வித்தியாசம்.